கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ ஏழுமலையானே போற்றி போற்றி. ஸ்ரீ ஏழுமலையானின் அருளுரையிலிருந்து சில முக்கிய குறிப்புகள். மானுடர்கள் முக்தி வேண்டும் என்ற காரணத்திற்காக கோயிலை வலம் வருகின்றோம். முக்தி என்றால் முழுமையான சுதந்திரம். உயிரின் தேவைகள், அதாவது நம்முடைய புறத்தேவைகள் அனைத்தும் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சியோடு இறைவனோடு கலப்புறும் ஆற்றலே முக்தி நிலை. முக்தியே மானுட வாழ்வின் உச்சநிலை. நமது அகத்திய மகரிஷியின் கடும் தவத்தினால் யுகமாற்ற பணி துரிதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கலியுகம் சத்தியுகமாக மாற்றுவதே அவருடைய உயரிய நோக்கம். ஆத்ம காயத்ரி நோன்பு மேற்கொள்ளும் போது ஆன்மா வெளிப்படுகிறது. ஆன்மா வெளிப்படைதல் என்பது உள்விழி திறவு கொள்ளும் நிலையாகும். ஆத்ம காயத்ரி நோன்பு ஒரு மண்டலம் எடுப்பதன் மூலம் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உடலில் செலுத்தி உயிருக்கு உணவாக உருமாற்றி இறை ஒளி கிடைக்க பெற்று ஆன்ம ஒளி என்னும் உயிர் சக்தியாய் உருமாற்றி புறப்பணிகளுக்கு உதவுவதோடு வெற்றிடங்களை உயிர் மூலமாக பெருக்கி ஆன்மாக்கள் அனைத்தையும் விடுவிக்கும் உயரிய உபாயமாகும். இவ்வுலகில் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் ஆத்ம காயத்ரி மந்திரம் ஒலிக்கப்பட்டால் களி என்னும் இருள் நீங்கி எண்ணற்ற ஆன்மாக்கள் வெளிப்படையும். ஒரு மனிதன் தன் ஆயுட்காலம் முழுதும் செய்யும் அனைத்து விதமான தான தர்மங்களை காட்டிலும் ஆத்ம காயத்ரி நோன்பு எடுக்கச் செய்வது பெரும் புண்ணியத்தை தரும் என்றும், ஒரு ஆன்மாவினை தூண்டி விண்ணேற்றிட உதவுவது பெரும் புண்ணியம் என்றும் கூறுகிறார். ஸ்ரீ ஏழுமலையான் தன்னை நாடி பூஜிப்பதை காட்டிலும் ஆத்ம காயத்ரி நோன்பு எடுப்பதன் மூலம் பெரும் புண்ணியத்தை பெறலாம் என்று கூறுகிறார். அன்பு சீடர்கள் ஆத்ம காயத்ரி நோன்பு தாங்களும் ஏற்று பிற ஆன்மாக்களையும் ஏற்க செய்யும் போது இறைவனை நாம் வலம் வந்த காலம் மாறி இறைவன் நம்மை வலம் வருகிறார் என்று சொல்கிறார். இது எப்பேற்பட்ட உன்னத நிலை! இதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்படுவோம். ஓம் அஹத் ஈசாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். ஓம் அஹத் ஈசாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். ஓம் அஹத் ஈசாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத். அன்பாலயம் 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 அன்பாலயம்.